ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேக்கரி ஸ்டைலில். அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், கரம் மசாலா, உப்பு, சாட் மசாலா, மிளகு சீரகப்பொடி. இதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் பாம் ஆயில், நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு அப்படிலாம் போட்டு தாளிப்போம்ல, அந்த மாதிரி தாளிப்பெல்லாம் இல்லை. இதுக்கு ஒன்லி பெருஞ்சீரகம் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன ஸ்பூன், கொஞ்சோண்டு அளவுக்கு பெருஞ்சீரகம். அந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இஞ்சியையும் பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அதை நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கும் போது தான் அதோட ஸ்மெல் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை ஸ்மெல் சீக்கிரமாக போயிடும். அதனால் இதில் நம்ம பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூனுங்கிறத விட சின்னதாக நம்ம ஐஸ்கிரீமில் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதையும் நல்லா உருவி அலசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா எவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிடும் போது அதோட காரம் தெரியாது, ஆனால் அந்த டேஸ்ட் அதில் நல்லா வரும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சாப்பிடும் போது இது மிளகானே தெரியாது. அது எண்ணெயில் வதக்கிட்டுனா நல்லா சூப்பராக இருக்கும் மிளகா. அப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், அதையும் இதில் போட்டு வதக்கிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கட்லெட் செய்ய சூப்பராக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கோம்? இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், இதை மட்டும்தான் போட்டிருக்கோம். போட்டு இப்போ தான் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் துருவி வச்சுருக்கிற கேரட், அது ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் நான். இதை துருவி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஒரு அரைவாசி வெந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோமா, அதனால் ஒரு அரைவாசி அளவுக்கு இதில் வேகணும். அப்புறம் தவாவில் ஃப்ரை பண்ணும்போது அரைவாசி வெந்துடும். அப்புறம் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கிற கோஸ், இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வேணும்னா போட்டுக்கலாம். கேரட்டாக இருந்தாலும் சரி, கோஸாக இருந்தாலும் சரி. இதில் பட்டாணியும் போட்டுக்கிடலாம். அப்புறம் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம மீல் மேக்கர் வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் நல்லா அவிச்சு புழிஞ்சி அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக இருக்கிறத வச்சு செய்கிறதுனால கோஸு, கேரட்டு போட்டுருக்கோம். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம்னா வெறுமனே அவிச்சு வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது நம்ம இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம்? கேரட்டு, முட்டைக்கோஸ் போட்டிருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நான் சொல்கிறது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல அந்த ஸ்பூன் அளவுக்கு தான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் அதில், சின்ன ஸ்பூனுங்கிறதுனால. அப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம முட்டைக்கெலாம் போடுறதுக்கு வச்சுருப்போம் பாருங்கள், மிளகும் சீரகமும் கலந்து வச்சுருப்போம்ல, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சாட் மசாலா. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளவும் போட்டு நம்ம கிண்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதக்கிறதுனால காரம் இருக்காது. இந்த மிளகு, சீரகம், கரம் மசாலா, சாட் மசாலா, இதுதான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வதக்கணும். நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா சொதன்னு இருக்கும், நமக்கு கட்லெட் பிடிக்க வராது. அதனால் கொஞ்சோண்டு லைட்டாக அந்த அரைவாசி காய் வேகணும்ல, அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு மூடி வச்சு மூடி வேக வைங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம அவிச்சு தொளி உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுக்கலாம்.
ரொம்ப நைஸாக உருளைக்கிழங்கு மசிக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக நசிச்சு வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருவோம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தொலியை உரித்து அதை மசித்து அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்க அவிக்கும் போது தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சிட்டிங்கன்னா உடனே எடுத்து வச்சுருங்க. தண்ணிக்குள்ளே இருக்கட்டும், ஆறுனதுக்கப்புறம் எடுப்போன்னு அப்படி உருளைக்கிழங்கு வச்சுருக்காதீங்க. உருளைக்கிழங்கு நசுன்னு ஆயிரும். அதனால் உருளைக்கிழங்க இட்லி கொப்பரையில் அவிச்சிங்கன்னா இட்லி மூடியில் வச்சு அவிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டு அவிச்சா உடனே எடுத்து தனியாக வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிக்கலாம். இப்போது நம்ம உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த கலவையோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கால்வாசி இப்போ உருளைக்கிழங்குலாம் வெந்து தான் இருக்கா, இப்போ நம்ம அது அரைவாசி வெந்திருக்கும். எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு அதை நம்ம பொரித்து எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம டீ டைமுக்கு கூட குடிக்கலாம். அப்படி இல்லை காலையில் எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு இது சாப்பிட்லாம். நைட்டே இந்த மசாலாவை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சதும் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை எடுத்து எண்ணெயிலையோ இல்லை டீப் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம். எண்ணெயில் கூட போட்டு சாப்பிட்டுக்கிடலாம். நம்ம தவா ஃப்ரையும் பண்ணிக்கிடலாம். இப்போது அது நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய போயிட்டுனா என்ன செய்யணும்னு கவலைப்படாதீங்க. கூட 2 உருளைக்கிழங்கு அவிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கிண்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கட்லெட் பேட்டர் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அதாவது உருளைக்கிழங்கு இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து முட்டையும் கலந்து செய்யலாம். நம்ம ஃபுல்லாக வெஜிடேரியனாக செய்கிறதுனால நான் இப்போ இதில் முட்டை சேர்க்கலை. இல்லை எனக்கு முட்டை சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நம்ம ஆறுற நேரத்துக்குள்ளே ஒரு முட்டையில் கொஞ்சோண்டு உப்பு 2 மிளகு சீரக பொடியும் போட்டு நல்லா கிண்டி பீட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம தோசை தவாவில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறத அந்த முட்டை இதில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ஆறின உருளைக்கிழங்கு இது ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த பருப்பு வடை தட்டுவாங்கள்ல அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பருப்பு வடை தட்டுற மாதிரி வேண்டாம், நான் பிஸ்கட் கட்டர் வச்சுருக்கேன் அதில் செய்யலாம். அதெல்லாம் தாராளமாக நம்ம செய்யலாம். நம்ம விருப்பம்தான், நம்ம என்ன ஷேப்லனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது தட்டிக்கிட்டு இருக்கும் போதே நான் உங்களுக்கு இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும்னு நான் நிறைய பேர் கேட்டாங்க. அதை நான் சொல்கிறேன். ப்ரெட் க்ரம்ஸ் இப்போ நீங்கள் உடனே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரெட்டை வாங்கி அதை 4 துண்டாக பிச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதான் ப்ரெட் க்ரம்ஸ். இதை நம்ம உடனே காலி பண்ணிடுவோம் அப்படின்னா ஓகே. இல்லை நான் பத்திரமா வச்சுருந்து யூஸ் பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எதுவுமே எண்ணெய் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது பாருங்கள், அதை போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு கிட்டே போகாது. சூப்பரான ப்ரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு வீட்டிலே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து நான் அந்த பிஸ்கெட் கட்டர் இருக்குது பாருங்கள், அதில் ஆர்டின் ஷேப்பில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற கட்லெட் மாவு இருக்குது பாருங்கள், அதை இதில் நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்துடும், சூப்பராக வந்துடும் நம்மளோட ஆர்டின் கட்லெட்டில் ஹார்ட் ஷேப் கட்லெட் எடுத்துட்டோன்னா அது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம மாடலாக டிசைனாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி மாடலாக இருக்குது, பார்க்க கண்ணுக்கு அழகாக இருக்குது அப்படின்னா உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வேறு ஸ்கூல் லீவ் விட்டாச்சா, பிள்ளைங்கள்லாம் ஏதாவது செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிடணும்னு தோணும். இன்னொன்று வெயில் காலம், வெளியில் அலைய வைக்கவே முடியாது பிள்ளைங்களை, வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. தண்ணி நிறைய குடிக்க கொடுங்க, ஜூஸ் நிறைய கொடுங்க. நம்ம வீடியோலேயே நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் நாங்கள் போட்டிருக்கோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து இந்த பிள்ளைங்களுக்கு ஜூஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கட்லெட் எல்லாம் நான் சொன்ன ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் கோட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
இந்த மாதிரி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் தவாவில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் முட்டை சொன்னேன் பாருங்கள், அதை இந்த ஸ்டேஜில் இப்போ நான் எடுத்து நான் ப்ரெட் க்ரம்ஸில் போடுறேன்ல, அதுக்கு பதிலாக அதை முட்டையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போடணும். போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து வெளியில் லைட்டாக ஓரளவு தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம தோசை தவாப்பில் போடுறதுனால அதில் நம்ம முட்டையில் போட்டு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கட்லெட்டுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு முக்கி வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தோன்னா பார்க்க இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், அழகாக இருக்குல்ல. இதை அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டும் பொரிக்கலாம், தவா ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சா இப்படி இருக்கும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொரிச்ச உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிட்டு. இப்போ நான் இதில் வந்து தோசை தவாவில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு தோசை தவாவை தூக்கி வச்சுக்கோங்க. தோசை தவா ஆகட்டும். அதில் நம்ம இதுலேயும் நிறைய எண்ணெய் ஊற்றுவோம், ஆனால் அந்த அளவுக்கு எண்ணெய் நமக்கு பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணோம் அந்த அளவுக்கு ஆகாது. இதில் கூட கொஞ்சம் எப்போ ஊற்றுறத விட கூட கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா இதில் போட்டு இந்த தோசைக்கல்ல எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு 2 பக்கமும் பெரட்டி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிட்டு. நல்லா சுட சுட டீ போட்டு வச்சுட்டு அப்படி தொட்டுக்க சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சாஸ் எதுவும் வேணும்னு கூட தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். டீ கூட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சாஸ் சின்ன பிள்ளைங்களாம் சாஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அப்படி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அழகாக சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு பிள்ளைங்களுக்கு அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படலாம்ல, ரொம்ப திருப்தியாக இருக்கும் அது. அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டில் செய்கிற பண்டங்களே பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போவுமே பாருங்கள், கடைகளில் தமிழ் சாப்பாடு சொல்லி சிறுதானியம், பிஸ்கெட்டு, கட்லெட்டு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இது ஒரு சந்தோஷம். நம்ம செஞ்சு கொடுத்தது பிள்ளைங்க சாப்பிட்றதுல பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். அதனால தான் மேக்ஸிமம் வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது. அப்படி தான் கடையில் வாங்கி கொடுக்கலாம், இதோட கம்மியாக நமக்கு வேலையும் கம்மி தான். ஆனாலும் அவங்க நம்ம கையால் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ 2 பக்கமும் அதை திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு கட்லெட் தயாராகிடுச்சு. அது வலிக்கிக்கிட்டே போகுது எண்ணெயில். திருப்பி போட்டாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அது திருப்பி போட்டு எடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது டீப் ஃப்ரை பண்ணுவோமா, இது அப்படி கிடையாதுங்கிறதுனால நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சோன்னா நல்லாயிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி பொறுமையாக பொரித்து எடுங்க, கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். இதுக்கு நம்ம முதல்ல செஞ்ச மசாலாலாம் செஞ்சோம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கே. நம்மளோட கட்லெட்டு ஹார்ட்டின் ஷேப்பில், ரவுண்டில், ஃப்ளவர் ஷேப்பில், நமக்கு என்னென்ன ஷேப் தோணுதோ அந்தந்த ஷேப்பில். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஒரு தட்டில் ஃபுல்லாக பரத்திட்டு இந்த குக்கி கட்டர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துடும் அது. இப்போது 4 பக்கமும் வேக வச்சு எடுத்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தாச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு கட்லெட் தயாராகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.